வணக்கம் பிள்ளைகளே, மீண்டும் ஒரு தமிழ் வகுப்பினூடாக உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்வடைந்து கொண்டு மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 10க்குரிய ஒரு இலக்கண பகுதியை கற்கலாம். பாருங்கள், தரம் 10க்குரிய இரண்டாம் தவணைக்குரிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இலக்கண பகுதி பிள்ளைகளே, பதவியல். இந்த பதவியல் என்கின்ற பகுதி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி பிள்ளைகளை. இலக்கண பகுதியில் நீங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடப்பகுதியை நீங்கள் கற்க வேண்டும். பாருங்கள், பதவியல் ஒரு அடிப்படையான ஒரு இலக்கண பகுதி. இதனை நாங்கள் ஒரு அடிப்படை விளக்கத்திலிருந்து இந்த பதவியல் என்கின்ற பகுதியை நாங்கள் இன்றைய தினம் கற்போம். பாருங்கள், பதவியல் என்கின்ற அந்த தலைப்பை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் பதம் என்று சொன்னால் என்ன? பதம் என்று சொன்னால் மாணவர்களே, பதம் என்பது சொல்லை குறிக்கும். பதம் என்பது சொல்லை குறிக்கும். அதாவது தமிழிலே பதம் என்கின்ற வார்த்தை சொல்லை குறிக்கின்றது. அதிலும் நாங்கள் விளக்கமாக பார்ப்போமானால் பாருங்கள், அதாவது ஓர் எழுத்தாகியோ அல்லது பல எழுத்துக்களால் ஆகியோ பொருள் தர வருவனவே நாங்கள் இந்த பதம் என்று கூறலாம். அதாவது மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகளே, ஓர் எழுத்தால் ஆகியோ அல்லது பல எழுத்துக்களால் ஆகியோ பொருள் தர வருவதே நாங்கள் பதம் என்று சொல்லலாம். சரியா பிள்ளைகளே? பாருங்கள், பதம் என்று சொன்னால் சொல்லை குறிக்கும். அதாவது ஓர் எழுத்தோ இல்லாட்டி பல எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தர வந்தால் நாங்கள் அதனை பதம் என்று சொல்லலாம். சரியா பிள்ளை? அடுத்த பாருங்க, பதம் என்கின்ற சொல்லுக்கு தமிழிலே வழங்குகின்ற வேறு சொற்கள் என்று சொன்னால் பதம் என்பது கிளவி. கிளவி எனும் சொல் பதம், அதாவது சொல்லை குறிக்கின்றது. மொழி, வார்த்தை, சொல் போன்ற இவ்வாறான சொற்கள் எல்லாம் பதம் என்கின்ற சொல்லுக்கு நிகரான சொற்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகளே, ஓரெழுத்து பதங்கள். பாருங்கள், இந்த தமிழ் மொழி வளம் ஒரு மிகவும் சிறந்த ஒரு மொழி வளத்தை கொண்டது இந்த தமிழ் மொழி. பாருங்கள், ஓரெழுத்து சொற்கள் கொண்ட மொழி என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி. அதாவது ஓர் எழுத்து நின்று அது ஒரு சொல்லாக தொழிற்படும். பாருங்கள், உதாரணம் ஆ, பா, கா, மா, நீ, வி இவ்வாறு ஓர் எழுத்துக்கள் நின்று அது ஒரு பதமாக சொல்லாக தொழிற்படும். பாருங்கள், ஆ என்று சொன்னால் பசு. ஆ என்று சொன்னால் பசுவை குறிக்கின்றது. பா என்று சொன்னால் பாடல், கவிதை. காவென்று சொன்னால் சோலை. மாவென்று சொன்னால் பெரிய, குதிரை. அதே மாதிரி நீ என்று சொன்னால் ஒரு பெயர், முன்னிலை பெயர். வி என்று சொன்னால் மலர். இவ்வாறாக தமிழ் மொழியிலேயே இந்த ஓரெழுத்து பதங்கள் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். பாருங்க, அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளே, சொற்களை நாங்கள் அடுத்த விஷயம் பதவியல் என்றால் என்ன? முதலில் நாங்கள் பதம் என்னென்று பார்த்து நாங்கள் பதத்திற்கு வழங்கப்படுகின்ற வேறு சொற்கள் பார்த்து நாங்கள் அடுத்த விஷயம் ஓரெழுத்து பதங்கள் என்று பார்த்தாங்க. அடுத்தது பதவியல் என்றால் என்ன? பதவியல் என்று சொன்னால் பிள்ளைகளை பாருங்கள், பதம் என்று சொன்னால் சொல், இயல் என்று சொன்னால் அதனுடைய இயல்புகளை குறிக்கின்றது. அதாவது சொற்களை ஆக்கக்கூறுகளாக பிரித்து ஆராயும் பகுதியை நாங்கள் பதவியல் என்று சொல்லலாம். பதம் என்றால் சொல், இயல் என்று சொன்னால் அந்த சொற்களினுடைய இயல்பு. அதாவது சொற்களை ஆக்கக்கூறுகளாக, அதாவது சொற்களை கூறுகளாக பிரித்து பிரித்து ஆராய்கின்ற படிக்கின்ற பகுதியைத்தான் நாங்கள் பதவியல் என்று குறிப்பிடுகின்றோம். சரியா பிள்ளைகளை? அடுத்த பாருங்கள், இந்த ஆக்கக்கூறு என்றால் என்ன? அதனை முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக்கக்கூறுகள், அதாவது சொற்களை பிரிக்கும் போது வருகின்ற கூறுகள்லாம் பிள்ளைகளே ஆக்க கூறுகள். சரியா? பாருங்க, ஒரு சொல்லில அதாவது அதிகபட்சமாக ஆக்கக்கூறுகள் சொன்னால் 6 வகையான ஆக்கக்கூறுகள், அதாவது 6 வகையான சொல்லின் உறுப்புகள் இருக்கின்றது. அதாவது தமிழ் மொழியிலே
அதிகபட்சமாக 6 ஆக்கக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது ஆக்கக்கூறுகள் என்றது ஒரு சொல்ல பிரிக்க வார உறுப்புகளான ஆக்கக்கூறுகள். அந்த ஆக்கக்கூறுகளுக்கு பல பெயர்கள் இருக்கு. ஆக்கக்கூறுகளை நாங்கள் பிள்ளைகளே சொல்லுறுப்பு என்று சொல்லலாம். ஆக்கக்கூறுகளை சொல்லுறுப்பு என்று சொல்லலாம், அல்லது பகுபத உறுப்பு என்றும் சொல்லலாம். சரியா? அப்ப இந்த ஆக்கக்கூறுகள் தமிழில் 6 என்று சொல்லுவார்கள். பாருங்கள், முதலாவது பகுதி, இரண்டாவது விகுதி, மூன்றாவது இடைநிலை, நான்காவது சந்தி, ஐந்தாவது சாரியை, ஆறாவது விகாரம். இவ்வாறு 6 வகையான ஆக்கக்கூறுகள் தமிழிலே இருக்கின்றன. இந்த 6 ஆக்கக்கூறுகளும் எல்லா சொற்களிலும் சேர்ந்து அமையப்படாது. ஒரு சில சொற்களிலே இந்த 6 ஆக்கக்கூறுகளும் அமையும். சில சொற்களில், அதாவது ஒரு சொல்லில் குறைந்தபட்சம் 2 ஆக்கக்கூறுகள் இருக்கும். 2ற்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகள் உள்ள சொற்களும் இருக்கின்றன. ஆனால் 6 வகையான ஆக்கக்கூறுகளும் அமைந்த சொற்கள் சில வகையான சொற்களே இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இந்த ஆக்கக்கூறுகளை முதலில் பாருங்கள். இதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இந்த 6 அமைந்த ஆக்கக்கூறுகள் கொண்ட ஒரு சொல் என்று சொன்ன பிள்ளைகள் பாருங்கள். உதாரணத்தை பாருங்க. நடந்தனன். நடந்தனன் என்ற உதாரணத்தை பாருங்க. அதுல 6 வகையான ஆக்கக்கூறுகளும் இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், முதலாவது பகுதி. அந்த 6 வகையான ஆக்கக்கூறுகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. பகுதி, பகுதி என்றது ஒரு சொல்ல நாங்கள் பிரிச்சா அதில் வர முதலாவது உறுப்பை தான் நாங்கள் பகுதி என்று சொல்கின்றோம். அதாவது நடந்தன என்ற சொல்லில நட என்ற சொல் பகுதியாக தொழிற்படுகின்றது. அதே மாதிரி விகுதி என்று சொன்னால் ஒரு சொல்ல பிரிக்க இறுதியாக வார உறுப்பை நாங்கள் விகுதி என்று சொல்லலாம். அடுத்தது இடைநிலை என்று சொன்னால் இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது 6 வகையான உறுப்பு வரைக்க இடைநிலை எங்கே இருக்கும் என்று சொன்னால் இந்த விகுதிக்கும் இடைநிலை, இடைநிலை பிள்ளைகள் இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறதான் இடைநிலை. அதிலும் பாருங்கள், இந்த இடைநிலை 6 வகையான உறுப்பு வரைக்க சாரியைக்கு முன்னோக்கி இருக்கும். அதாவது இறுதி உறுப்பு அன்னன்றது விகுதி, விகுதிக்கு முன்னோக்கி இருக்கிற சாரியைக்கு முன்னோக்கி இருக்கிறது தான் இடைநிலையாக இருக்கும். சரியா பிள்ளைகளே? அடுத்த விஷயத்தை பாருங்க. இடைநிலைக்கு அடுத்த விடயம் பாருங்க. சாரியே சொல்லிட்டேன், விகுதிக்கு முன்னே உறுப்பு சாரியா இருக்காது. 6 வகையான உறுப்பு இருக்க விகுதிக்கு முன்னே உறுப்பு பிள்ளைகளே எப்பவும் சாரியாக இருக்கும். இப்ப விகுதி போலவே சாரியையும் சில சந்தர்ப்பங்களில் வரும். அதாவது இதில் பாருங்க, நடந்தனன் என்ற சொல்லில அன்னன்றது விகுதி. அதே மாதிரி விகுதிக்கு முன்னுக்கு இருக்கிற அன்னம் எது என்று சொன்னால் அது சாரியை குறிக்கும். அந்த சாரியைக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பு இத், அதாவது அதுதான் அங்கே இடைநிலையை குறிக்கின்றது. அடுத்த விஷயம் பாருங்க, சந்தி. சந்தி என்று சொன்னால் பிள்ளைகளே இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவதுதான் நாங்கள் இந்த சந்தி என்று சொல்லலாம். பாருங்கள், நடந்தனன் என்ற சொல்லில நடசக இத் அன் என்று பிரிக்க அதில் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இத் சந்தியாக தொழிற்படும். பகுதிக்கு அண்மையில் அடுத்ததாக இருக்கிற உறுப்பு சந்தியாக தொழிற்படும். இந்த விகாரம் என்ற இறுதியான உறுப்பு பாருங்கள், இந்த சந்தி தான் விகாரமாக மாறும். சந்தி தான் விகாரம். இதிலே நடந்தனன் என்ற சொல்லில நட இத் இந்த, அதாவது இத்தண்ட சந்தி இந்தண்டு விகாரமாக மாறும். அந்த விகாரத்துக்கு அடுத்தபடியாக இடைநிலை இருக்கும். விகாரம் என்றது புதிதாக தோன்றபடியே நாங்கள் என்ன அது எல்லா சொற்கள்லையும் விகாரம் வராது. ரெண்டபடியாக இந்த பாருங்கள், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி இருக்கும். இந்த சந்தி தான் விகாரமாக மாறும். சரியா பிள்ளைகளே? அப்போ பாருங்கள், 6 வகையான உறுப்பை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். அதாவது 6 வகையான உறுப்புகளும் சொல்லுறுப்புகளும் அமைந்த ஒரு சொல் நடந்தனன். அந்த நடந்தனன் என்ற சொல்ல 6 வகையான உறுப்புகள் எவ்வாறு அமைகின்றது என்று பார்த்தோம். திரும்ப சொல்கிறேன்,
இதில் பாருங்க பகுதி எப்பவும் ஒரு சொல்லின்ற முதலாவது உறுப்பாக வரும், விகுதி வந்து இறுதி உறுப்பாக வரும், இடைநிலை என்றது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ஆனாலும் 6 உறுப்புகள் வரைக்க சாரியைக்கு அடுத்தபடியாக இந்த விகுதி வரும். சாரியைக்கு அடுத்தபடியாக இந்த விகுதி வரும். அடுத்தது சாரியைக்கு அடுத்தபடியாக மன்னிக்கணும், சாரியைக்கு அடுத்தபடியாக அதாவது நடுக்குள்ள இந்த இடைநிலை வரும். அடுத்தது சந்தி, பகுதிக்கும் விகாரத்துக்கும் இடையில சந்தி இருக்கும். அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி இருக்கும். ஆனாலும் விகாரம் என்ற ஒரு உறுப்பு சந்தி தான் விகாரமாக மாறும் பிள்ளைகளே. சரி, அப்போ 6 வகையான உறுப்புகளை நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்த பாருங்கள், அப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், ஒரு சொல்ல நாங்கள் ஆக்கக்கூறுகளாக பிரிக்க குறைந்தபட்சம் 2 ஆக்கக்கூறுகள் வரலாம். 2ற்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளும் வரலாம் பிள்ளைகளே. அந்த வகை பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறேன் பாருங்க. உதாரணத்தை பாருங்கள், 2 ஆக்கக்கூறுகள் வார சொல்லு, 3 ஆக்கக்கூறுகள் வார சொல்லு, அதே மாதிரி 4 ஆக்கக்கூறுகள், 5 ஆக்கக்கூறுகள், 6 ஆக்கக்கூறுகள் வார சொற்களுக்கு ஒவ்வொரு உதாரணம் நான் இங்கே தந்திருக்கிறேன். அதை கவனமாக பாருங்கள் பிள்ளைகளே. முதலாவது பாருங்கள், பொன்னன். பொன்னன் என்ற ஒரு பெயர் சொல், அந்த பெயர் சொல்ல நாங்கள் பிரித்தா எப்படி வரும்னு சொன்னால் பொன்சக அன், பொன்சக அன். அதில் பகுதி விகுதி 2 உறுப்பு தான் வருது. அதில் பகுதி வந்து பொன், விகுதி அன் என்று தொழிற்படும். அடுத்தது 3 உறுப்புகள் வார ஒரு சொல்ல பார்ப்போம் பிள்ளைகளே. ஓடினான். ஓடினான் சொல்ல பிரித்தா ஓடு சக இன் சக ஆண் ரெண்டு வரும். அதில் பகுதி ஓடு, அடுத்தது விகுதி ஆண், இடைநிலை இன் என்று 3 வகையான உறுப்புகளும் அங்கே வருகின்றது. சரியா? அடுத்த 3வது பாருங்கள், உண்டனன். உண்டனன் என்ற சொல்ல நாங்கள் பிரிச்செழுதினா உன் சக இட் சக அன் சக அன் என்று நாங்கள் பிரித்து எழுதலாம். அதில் பாருங்க, பகுதி உன், விகுதி அன், இடைநிலை இட். இதில் வர அன் வந்து பிள்ளைகளை சாரியாக தொழிற்படும். சரியா? இது 4 வகையான உறுப்புகள் வார சொல். அடுத்தது பாருங்கள், 5 வகையான உறுப்புகள் வார சொல்ல நாங்கள் பார்ப்போம். படித்தனன். படித்தனன் என்ற சொல்ல நாங்கள் எப்படி பிரிச்சிடலாம்னு சொன்னால் படி சக இத் சக இத் சக அன் சக அன் என்று நாங்கள் பிரித்து எழுதலாம். இதில் பாருங்கள், பகுதி படி, விகுதி அன், அடுத்தது பாருங்கள் இடைநிலை இத், அடுத்தது சாரியை அன், அடுத்தது சந்தி வந்து இத். இப்போ படித்தனன் என்ற சொல்லில் பாருங்கள், விகுதியும் சாரியையும் ஒரே மாதிரியான உறுப்பாக இருக்கு. அன் அன், விகுதியும் சாரியையும், அதாவது உண்டர் என்ற சொல்லிலே அப்படி தான் இருக்கும். அன் அன். அப்போ நான் சொல்லியிருக்கிற பிள்ளைகள் விகுதியும் சாரியையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உறுப்பாக வரலாம். ஆனால் நம்ம இறுதியாக வாரது விகுதி, இறுதிக்கு முதலாக வாரது சாரியாக நாங்கள் எடுத்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், படித்தனன் என்ற சொல்லில் இத் இத் 2 உறுப்பு ஒரே மாதிரி இருக்கு. இத் இத். அப்போ இதில் என்னென்று நாங்கள் இடைநிலை சந்தியை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னால், எப்பவும் பாருங்கள், அதாவது சாரியை வந்தால் சாரியைக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இடைநிலை. சாரியை வந்தால் சாரியைக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இடைநிலையாக இருக்கும். சந்தி வந்து இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கிற உறுப்பு தான் பிள்ளைகளே சந்தி. அப்போ இதில் வார இத், முதலாவது இத் வந்து சந்தியை குறிக்கும், 2வது இத் இடைநிலையை குறிப்பதாகும். சரியா பிள்ளைகளே? மிக ஒரு முக்கியமான உதாரணம். அடுத்த பாருங்கள், வந்தனன். 6 உறுப்புகளும் அமைந்த சொல்லு வந்து வந்தனன். அதை எப்படி நாங்கள் பிரிக்கலாம்னு சொன்னால் பாருங்கள், வந்தனன் என்ற சொல்ல எப்படி பிரிக்கிறான்டா வா இத் இன் இத் அன் அன். அதாவது இந்த பழந்தமிழில் அந்த சொல் வந்தனன் என்ற சொல்லு வத்தனன் என்று தான் உருவாகி இருக்க வேண்டும். அது பின்னர் காலத்தில் வத்தனன் வந்தனன் என்று விகாரம் அடைந்து வந்திருக்க வேண்டும். அப்போ இதில் பாருங்கள், பகுதி எப்படி என்று சொன்னால் வா. எப்பவும் ஒரு வினை சொல்ல பிரிச்செழுதினா அதனுடைய பகுதி எப்பவும் வினை அடியாக வரும். வினை அடியாக வந்தனன் என்று சொன்னால் வா. அப்போ பாருங்கள், பகுதி வா, அடுத்த விகுதி அன், விகுதி வந்து அன். அடுத்தது பாருங்கள்,
சாரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா விகுதிக்கு முன்னிய உறுப்பு சாரி, அதாவது 6 வகையான உறுப்பு வரைக்க இறுதிக்கு முன்னிய உறுப்பு சாரியாக இருக்கும். அது இதில் அன்ன்றது சாரியாக தொழிற்படும். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, இடைநிலை. இதில் 2 இடத்துல வந்திருக்குது, வந்தாலும் சாரியைக்கு முன்னிய உறுப்பு இடைநிலையாக இருக்கும். இதில் பாருங்கள் இடைநிலை இத்தான் இங்கே இடைநிலையாக தொழிற்படுது. அடுத்த பாருங்கள் சந்தி. சந்தின்னு நான் சொல்லியிருக்கிறேன், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது தான் சந்தி. இதில் வந்து இத்தான் இடையில இருக்கிறது. அப்போ இந்த சந்தி வந்து பிள்ளைகளை ஆனாலும் இதில் இந்தன்றது விகாரம், அதாவது இத்தான் காலத்தில் இந்தண்டு விகாரம் அடைந்து வந்திருக்கு. சரியா பிள்ளைகளே? அப்போ பாருங்கள் 2 முதல் 6 வகையான உறுப்புக்கள் வார சொற்களை நாங்கள் இப்போ படிச்சிருந்து நாங்கள் பிள்ளைகளே. தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த விஷயம் பதத்தின் வகைப்பாடு. பதத்தினுடைய வகைப்பாடு. சரியா பிள்ளைகள்? இந்த பதத்தினுடைய வகைப்பாடு வரும்போது நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்ன படிச்சினாங்கன்னு சொன்னால், முதலாவது பதம் என்றால் என்னென்று படித்து நாங்கள். அடுத்தது பதத்துக்கு வழங்கப்படுகின்ற வேறு சொற்கள் படித்து நாங்கள். அடுத்தது ஓரெழுத்து பதங்கள் என்று சில பதங்களை பார்த்து நாங்கள். அடுத்தது பதங்களுக்குள்ள ஆக்கக்கூறுகள் என்றால் என்ன என்று பார்த்து நாங்கள். ஆக்கக்கூறுகள் என்ற அதாவது பிரதான 6 ஆக்கக்கூறுகளை ஒரு சொல்ல வச்சு நாங்கள் பிரித்து படித்து நாங்கள். அடுத்த ஆக்கக்கூறுகள் என்ற மறுபெயர்கள் என்று படித்து நாங்கள். அடுத்தது 2 முதல் 6 வகையான ஆக்கக்கூறுகள் வார சொற்களை நாங்கள் பிள்ளைகளே படித்து இருக்கிறோம். அடுத்த விடயம் பதத்தினுடைய வகைப்பாடு. அப்போ இந்த சொற்கள் பதம் என்றால் சொல். அப்போ இந்த சொல்லினுடைய வகைப்பாடு என்று சொன்னால் நாங்கள் இங்கே சொல்லினுடைய வகைப்பாடுன்னு சொல்லாமல் பதத்தின் வகைப்பாடு என்றால் நாங்கள் கூறுவது பொருத்தமானது. பதத்தினுடைய வகைப்பாடு பிள்ளைகளே பிரதானமாக பதம் 2 வகைப்படும். ஒன்று பாருங்கள் பகுபதம், இரண்டாவது பகாப்பதம். ஒன்று பகுபதம், இரண்டாவது பகாப்பதம். பகுபதம் என்று சொன்னால் நாங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பகுபதம். பகுபதம் என்று சொன்ன பிள்ளைகளே பகுசக பதம். பகுசக பதம் என்று பிரிஞ்சு பகுத்தல். பகுத்தல் என்று சொன்னால் பிரித்தல். பதம் என்று சொன்னால் சொல். அப்ப பகுபதம் என்று சொன்னால் ஒரு சொல்லை ஆக்கக்கூறுகளாக பிரிக்க முடியுமாயின் அதுவே பகுபதம். சரியா பிள்ளைகளே? ஒரு சொல்லை கூறுகளாக அதாவது ஆக்கக்கூறுகளாக பிரிக்க முடியுமாயின் அதுவே நாங்கள் பகுபதம் என்று சொல்லலாம். சுருக்கமாக சொல்கிற ஒரு சொல்ல பிரித்து எழுத முடிஞ்சால் அது நாங்கள் பகுபதம் என்று சொல்கிறோம். பகுப்புறா பிரிக்கிறது பிள்ளைகளே. சரியா? அப்போ வேறங்கள் அந்த ஆக்கக்கூறுகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பகுபத உறுப்புகள் என்று சொல்லலாம். சரியா? அப்போ வேறங்க ஒரு சொல்ல நாங்கள் பிரிக்க வர உறுப்புகளை ஆக்கக்கூறுகள்னு சொன்னாங்க, சொல் உறுப்புகள்னு சொன்னாங்க. இன்னொரு பொருத்தமான சொல் பகுபத உறுப்புகள். அந்த வகையில் பாருங்க ஒரு பகுபதத்துக்கு உதாரணத்தை பாருங்கள். அப்போ பகுபதம் என்று சொன்ன பிள்ளைகளே பேச்சொல்லை நாங்கள் பகுபதமாக பிரிக்கலாம், பகுபதமாக அமையும். வினை சொல்லும் பகுபதமாக அமையும். அதுக்கு ஒவ்வொரு உதாரணம் பாருங்கள். பாடினான். பாடினான்றது வினைச்சொல். அந்த வினைச்சொல் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால் பாடு சக இன் சக ஆனண்டு பிரிக்கலாம். அப்போ இதில் பாருங்க பிள்ளைகளை பகுதி பாடு விகுதி ஆண் இடைநிலை இன். அவ வினைச்சொல்லை பகுபத உறுப்புகளாக நாங்கள் பிரித்து எழுதலாம். அதாவது வினைச்சொல்லிலே பிள்ளைகளே முற்று வினை, முற்று பெற்ற வினையைத்தான் நாங்கள் பகுபத உறுப்புகளாக பிரிக்கலாம் என்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வினை அடிய நாங்கள் பிரிக்க முடியாது. அடுத்தது பாருங்கள் கவிஞன். கவிஞன் என்ற சொல்ல எப்படி நாங்கள் ஆக்கக்கூறுகளாக பிரிக்கலாம்னு சொன்னால் கவி சக இன்சக அன். அது ஒரு பெயர் சொல். அது பெயர் சொல்லை நாங்கள் ஆக்கக்கூறுகளாக பிரிக்கலாம். பெயர் சொல்லும் பகுபதமாக அமையும். அப்போ கவிஞனில் கவி என்றது பகுதி, அன் என்றது விகுதி, அடுத்தது இன்ச் என்றது இடைநிலையாக தொழிற்படும். சரியா பிள்ளைகளே? அப்போ பகுபதம் என்றால் என்னென்று நாங்கள் படித்து இருக்கிறோம். பேச்சொல்லையும் நாங்கள் பகுபதமாக பிரிக்கலாம், வினை சொல்லையும் பிரிக்கலாம். அந்த வகையில் இந்த பகுபதம் 2 வகைப்படும். எது என்று சொன்னால் ஒன்று பெயர் பகுபதம், இரண்டாவது வினை பகுபதம். சரியா பிள்ளைகள்? ஒன்று பெயர் பகுபதம், இரண்டாவது
வினை பகுவதம். சரியா? அப்ப பாருங்க, பெயர் பகுவதம் என்று சொன்னால் இலகுவான விடயம். பெயர் சொற்களை ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடிந்தால் அதுவே பெயர் பகுவதம். சரியா பிள்ளைகளே? பெயர் சொல்ல கூறுகளாக, சொல்லினுடைய உறுப்புகளாக அல்லது பகுவத உறுப்புகளாக அல்லது ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடிஞ்சால் அதுவே நாங்கள் பெயர் பகுவதம் என்று சொல்லும். அப்போ எல்லா வகையான பேச்சொல்லை நாங்கள் பிரிக்கிறாது. ஒரு சில பேச்சொற்களை மாத்திரமே நாங்கள் ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடியும். அந்த வகையில் நான் சில உதாரணம் கூறுகிறேன் பாருங்கள். கலைஞன், கலைஞன்றது ஒரு பெயர் சொல். அதை எப்படி நாங்கள் பிரிக்கலாம்னா கலை சக இஞ்சக அன், கலை சக இஞ்சக அன். அப்போ அதில் கலை என்றது பகுதி, அன் என்றது விகுதி, இன்ச் என்றது இடைநிலை. அதை விசேடமாக பெயர் சொல்லுக்கு வர இடைநிலையை பெயர் இடைநிலை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அடுத்தது ஓதுவான் என்ற சொல்ல பிரித்தா ஓது சக இவ் சக ஆன் என்று நாங்கள் பிரிக்க முடியும். அதில் ஓது என்றது பகுதி, ஆன் என்றது விகுதி, இவ் என்றது இடைநிலையாக தொழில்படும். இவ் என்றதும் அங்கே பெயர் இடைநிலையாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அப்போ பாருங்கள் பிள்ளைகளே, இப்போ ஓதுவான் என்று சொன்னால் அதை பத வினை சொல் மாதிரி இருக்கு, ஆனால் அது ஒரு பெயர் சொல். ஓதுவான் என்று சொன்னால் யாது என்ன பாடலோ கவிதையை ஓதுறவன் கூறுபவனை நாங்கள் அங்கே ஓதுவான் என்று பெயர் சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். ஓதுவான் என்றது இங்கே வினை சொல்லாக தொழிற்படையில் பிள்ளைகள் என்னபடியா ஓதுவான் என்றது பெயர் சொல். அதை நாங்கள் பிரித்தா ஓது சக உவ் சக ஆனால் இதில் வர உவ் என்ற இடைநிலை வந்து பெயர் இடைநிலையாக தொழிற்படும். அடுத்தது பாருங்கள், வினை பகுவதம். ரெண்டாவது அதாவது பகுவதத்தின் ரெண்டு வகை உண்டு, பெயர் பகுவதம், வினை பகுவதம். பெயர் பகுவதம் நாங்கள் படிச்சுட்டோம். ரெண்டாவது வினை பகுவதம். வினை பகுவதம் என்றா அதே விளக்கம் தான் பிள்ளைகளே. வினை சொற்களை ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடியுமாயின் அதுவே வினை பகுவதம். வினை சொற்களை ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடிஞ்சு அதுதான் வினை பகுவதம். அப்போ பாருங்க, வினை பகுவதத்துக்கு ரெண்டு உதாரணம் பாருங்கள். முதலாவது படித்தான். படித்தான் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால் படிசக இத்சக இத்சக ஆன் என்று நாங்கள் பிரித்து எழுத முடியும் பிள்ளைகளே. அதில் பாருங்க, படி இத் இத் ஆன். அதில் படி என்றது பகுதி, ஆன் என்றது விகுதி. அடுத்தது பிள்ளைகளே, இதில் 4 உறுப்பு வரைக்க உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதில் இது இடைநிலை என்றது குழப்பமாக இருக்கும். அப்போ பாருங்கள், 4 உறுப்பு வரைக்க இறுதி விகுதிக்கு முன்னைய உறுப்பு தான் பிள்ளைகளை இடைநிலையாக தொழிற்படும். இதில் படித்தார் என்ன சொல்லல, ஆன் என்ற விகுதிக்கு முன்னுக்கு இருக்கிற இத்தான் இங்கே இடைநிலையாக தொழிற்படும். சரியா? அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இத் வந்து சந்தியாக தொழிற்படும், சந்தியாக தொழிற்படும். அப்போ இந்த சொல்லில் விகாரமும் இல்லை, சாரியையும் இல்லை. சரியா பிள்ளைகள்? அடுத்த சொல்ல பாருங்கள், உண்டான். உண்டான் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? இலவாக பிரிக்கலாம். உன் சக இட் சக ஆன். அதில் உன்னன்றது பகுதி, ஆன் என்றது விகுதி, இட் என்றது இடைநிலையாக தொழிற்படும். சரியா பிள்ளைகள்? அப்போ வினை சொற்களை ஆக்கக்கூறுகளாக பிரித்து எழுத முடிந்தால் அது வினை பகுவதம். அதுக்கு நாங்கள் 2 உதாரணங்களை படிச்சிருக்கின்றோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, வினை பகுவதத்தை 2 வகைப்படுத்தலாம். வினை பகுவதத்தை 2 வகைப்படுத்தலாம். எப்படி என்று நாங்கள் அதை பார்ப்போம். அப்போ வினை பகுவத்தை 2 வகைப்படுத்தலாம். எதென்று சொன்னால், ஒன்று தெரிநிலை வினை பகுவதம், ரெண்டாவது குறிப்பு வினை பகுவதம். ஒன்று தெரிநிலை வினை பகுவதம், இரண்டாவது குறிப்பு வினை பகுவதம். தெரிநிலை வினை பகுவதம் என்றா என்ன? இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பிலே படிச்சிருப்பீங்க தெரிநிலை வினை என்றால். தெரிநிலை வினை, தெரிநிலை வினை என்று சொன்னால் பிள்ளைகளே, திணைபால் எண்ணிடம் தோட காலத்தையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தினால் அதை நாங்கள் தெரிநிலை வினை என்று படிச்சிருப்போம். அதாவது காலத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் தான் தெரிநிலை வினை. திணைபால் எண்ணிடம் அது எல்லா உறுப்புகளையும் வரும். அந்த திணைபால் எண்ணிடத்தோட காலத்தை வெளிப்படையாக உணர்த்தினால் அதனை நாங்கள் தெரிநிலை வினை என்று படிச்சிருப்போம். அப்படியான அந்த தெரிநிலை வினைகளை, அதாவது தெரிநிலை வினையில் காலம் காட்டும் இடைநிலைகள், தெரிநிலை வினையில காலங்காட்டுகின்ற இடைநிலைகள் வெளிப்படையாக வரும் பிள்ளைகளை. அப்போ காலங்காட்டும் இடைநிலைகளை பெற்று வார வினைகள்லாம் தெரிநிலை வினை. அந்த தெரிநிலை வினைகளை பிரித்து எழுதிக்க வார அந்த பகுவதம் தான் தெரிநிலை வினை பகுவதம்.
இலகுவான விஷயம் இல்லை. பாருங்கோ, இதில் பாடினான் தென்னிலை வினை பகுவதத்துக்கு நான் 3 உதாரணம் இங்கே தந்திருக்கிறேன் பிள்ளைகளை. ஒவ்வொரு காலத்துக்குரிய உதாரணம் பாருங்கள். பாடினான் என்ற வினை அதை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், தென்னிலை வினை பாடினான் என்ற தென்னிலை வினை உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. பாடினான் என்றால் இறந்த காலத்தை குறிக்கிறபடியா அது என்ன தென்னிலை வினை பகுவதம். அப்போ பாடினான் என்ற சொல்ல எப்படி நாங்கள் பிரிக்கலாம்னா, பாடு இன் சக ஆன், பாடு சக இன் சக ஆன் என்று நாங்கள் பிரிக்கலாம். அதில் இன் 2 சொல் என்னென்ன இருக்குது, அதில் முன்னோக்கி ஈ என்று வரும் பிள்ளைகள், இன் என்று வரும், பாடு இன் ஆன். அப்போ அதில் பாடு என்றது பகுதி, ஆன் என்றது விகுதி, அடுத்தது 2 சொல்லி இன் வந்து இடைநிலையாக தொழிற்படும். அது 2 சொல்லி இன் இல்லை, ஈனா இன். அப்போ பாருங்கள், 2வது உதாரணம் பாடினான்றது இறந்த காலத்தை குறிக்குது என்றபடி அது தென்னிலை வினை பகுவதம். அடுத்து பாருங்க, ஓடுகிறான். ஓடுகிறான் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்டா, ஓடு சக கிரு சக ஆன் என்று பிரிக்கலாம் பிள்ளைகள். அதில் ஓடு என்றது பகுதி, ஆண் ஆவென்ன 2 சொல்லியிருந்தேன், ஆண் என்றது விகுதி, கிரு என்றது இடைநிலை, அது நிகழ்கால இடைநிலை. இந்த முதல்ல பாடினான்றையில் ஈனா இன், இன்னென்றது பிள்ளைகள் இறந்த கால இடைநிலை. 2வது ஓடுகிறான் என்பதில் கிரு என்பது நிகழ்கால இடைநிலை. அப்போ ஓடுகிறான் என்பது தென்னிலை வினை பகுவதம். 3வது உதாரணம், எழுதுவான். எழுதுவான் என்ற சொல்லில் அதை நாங்கள் பிரிச்செழுதினா எழுது சக உ சக ஆன். அப்போ பாருங்க, எழுதுவான்றது எதிர்காலத்தை காட்டுற வினை, அதில் உவன்றது எதிர்கால இடைநிலையாக தொழிற்படும். சரியா பிள்ளைகளே? அப்போ எழுதுவானன்றதும் தென்னிலை வினை பகுவதமாக நாங்கள் கொள்ளலாம். அடுத்த விடயம் பாருங்கள், குறிப்பு வினை பகுவதம். இந்த வினை பகுவதத்தினுடைய 2 வகைகளில் மற்றொன்று பிள்ளைகளே குறிப்பு வினை பகுவதம். குறிப்பு வினை பகுவதம் என்றால் என்னென்று நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, குறிப்பு வினை. இப்போ குறிப்பு வினை என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், குறிப்பு வினை என்று சொன்னால் காலத்தை குறிப்பால் உணர்த்துவதே குறிப்பு வினை. காலத்தை குறிப்பால் உணர்த்துவதே குறிப்பு வினை என்று சொல்லலாம். அதாவது காலங்காட்டும் இடைநிலைகள் இந்த குறிப்பு வினையில் வராது, காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாது, இது குறிப்பால உணர்த்தும் என்றபடியாக நாங்கள் குறிப்பு வினை. இப்போ பாருங்கள், பொன்னன் என்ற சொல்ல எடுத்துக்கொண்டால் அது ஒரு குறிப்பு வினை. அது எப்படி வேணும்னு சொன்னால், பொன்னன் என்ற சொல்லு காலங்காட்டையில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள், அது நேற்று பொன்னன், இன்று பொன்னன், நாளை பொன்னன் என்ற நாங்கள் காலத்தை 3 காலத்தை உணரும்படியாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ பொன்னன் என்றது பிள்ளைகளே குறிப்பு வினை. அந்த பொன்னன் என்ற குறிப்பு வினையை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், பொன் சக அன். அதில் பொன்னன்றது பகுதி, அன்னன்றது விகுதியாக தொழிற்படும் என்றபடியா இது ஒரு குறிப்பு வினை. இந்த குறிப்பு வினையை பாருங்க பிள்ளைகள், பெரும்பாலும் பெயர் சொற்கள் மாதிரி இருக்கு. பொன்னன் என்றது ஒரு பெயர் சொல் மாதிரி. சரியா பிள்ளைகள்? அப்போ பெயர் சொல்ன்றதுக்கு அப்பால பிள்ளைகளை பொன்னன்ன்றது நாங்கள் இந்த பெயர் பயனிலை மாதிரியும் தொழிற்படும். குறிப்பு வினை வந்து பெயர் பயனிலை மாதிரியும் தொழிற்படும். அடுத்த பெரியன் என்ற சொல்லும் ஒரு குறிப்பு வினை தான். அதை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், பெரியன் என்று சொன்னால் பெருமை சக அன், பெருமை சக அன் என்று பிரிக்கலாம். பாருங்க பிள்ளைகளே, பெரியன் என்ற சொல்ல நாங்கள் பிரித்தா பெருமை சக அன் என்று நாங்கள் அதை பிரிக்க முடியும். அப்போ பெருமை சக அன் என்று பிரித்தா அதில் பெருமை என்றது பகுதியாக வரும், அன் என்றது விகுதியாக வரும் பிள்ளைகளே. அப்போ இது ஒரு குறிப்பு வினை பகுவதமாக நாங்கள் எடுத்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ பாருங்க, அப்போ இன்று வினை பகுவதை நாங்கள் 2ஆக பிரித்து நாங்கள் ஒன்று தென்னிலை வினை பகுவதம், 2வது குறிப்பு வினை பகுவதம் என்று பிரித்து அதற்குரிய உதாரணங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாங்கள் படித்த விஷயங்களை நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். என்ன விஷயம் என்று சொன்னால் பாருங்கள், பதமண்டா என்னென்ன நாங்கள் இன்றைய வகுப்பில் பிள்ளைகளை படிச்சிருக்கிறோம். பதமண்டா என்ன, அடுத்த பதத்தின் வேறு பெயர்கள், அடுத்தது ஓரெழுத்து பதங்கள், அடுத்த விஷயம் பதவியல் என்றால் என்ன, அடுத்தது இந்த பதம் அதாவது ஆக்கக்கூறுகள் என்றால் என்ன, இந்த ஆக்கக்கூறுகள் என்ற மறுபெயர்கள், அடுத்த ஒரு சொல் 6 வகையான ஆக்கக்கூறுகளை என்ன விளங்கப்படுத்துறதுக்கு நான் ஒரு சொல்ல வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் பிள்ளைகளே. அடுத்த விஷயம், இந்த 2 தொடக்கம் 6 வகையான ஆக்கக்கூறுகள் வார சொற்களை நாங்கள் விரிவாக படிச்சிருந்தோம்.
அடுத்தது பதத்தினுடைய வகைப்பாடு பற்றி கற்றிருந்தோம் பிள்ளைகளே. அதாவது பகுபதம் பகாப்பதம் என்று 2 வகையாக பிரித்து படித்தோம். அதில் பகுவதம் என்றா என்னென்று படிச்சினாங்கள், அதுக்கு உதாரணம் பார்த்தினாங்கள். அடுத்த பகுவதம் 2 வகைப்படும் என்று படிச்சினாங்கள் பிள்ளைகளே. பெயர் பகுவதம் வினை பகுவதம். அதில் பெயர் பகுவதம் என்றா என்னென்று பார்த்தினாங்கள், அதுக்கு உதாரணம் பார்த்தினாங்கள். அடுத்தது வினைப்பகுவதம் என்றா என்னென்று பார்த்தினாங்கள். வினைப்பகுவத்தின் 2 வகைப்பாடு தெனிலை வினைப்பகுவதம் குறிப்பு வினைப்பகுவத்தை நாங்கள் உதாரணங்களோடு கற்றிருந்தோம் பிள்ளைகளே. மேலும் இந்த அதாவது பதத்தினுடைய இறுதி பகுதியை நாங்கள் அடுத்த வகுப்பினூடாக அந்த பகுதியை நாங்கள் கற்போம் பிள்ளைகளே. மீண்டும் இன்னொரு வகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.